இந்த 5 அமைச்சர் அமைச்சிடுறோம். மாசம் லீடர் மட்டும் வருவாங்க, அமைச்சர் இருப்பாங்க. அவங்க துறையில இந்த 5 துறையிலையும் செயல்பாடுகள் வந்து மாசம் நடக்கும். அதுக்கு மார்க் உண்டு. அது மாதிரி கொடி யாரு அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க கொடி மேல பறக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு அப்போ நம்ம கொடி நல்லா பறக்குது. அப்போ நீங்க போட்டி போட்டுக்கிட்டு நீங்க நல்லா சிறப்பாக செயல்படணும். சுகாதாரமா வச்சுக்கணும், வகுப்பறை சுத்தமா வச்சுக்கணும், கழிவறை சுத்தமா வச்சுக்கணும், சாப்பாடு சுத்தமா சாப்பிடுறது, ஒழுக்கமா இருக்கிறது, பேச்சு பேசுறது, டெய்லி ஹோம்ஒர்க் பண்றது, படிக்கிறது எல்லாமே உங்களுக்குள்ளேயே செயல்பாடு என்ன செய்யும். உங்க டீமுக்குள்ள நீங்களே பேசி சரி பண்ணிக்கிட்டு உறுப்பினர் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க உங்களே வளப்படுத்திக்கிட்டு பள்ளிக்கூடத்தையும் டெவலப் பண்றதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத அதாவது அமைச்சரவை தேர்தல் நடத்தியா அப்படின்னா திருக்குறள் உங்களுக்கு மாணவர் பருவத்திலே அந்த எலெக்ஷனே தேர்தல் எல்லாமே எப்படி நடத்துதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க நம்ம எலெக்ஷன் நடத்தணும். அதே மாதிரி தான் அமைச்சரவை நடக்க போகுது அப்படிங்கிறது நீங்க இப்ப நீங்க அந்த அரசியல் செயல்படும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதால உங்களுக்கு பள்ளி அளவில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்க சிறப்பாக நீங்க நம்ம தேர்தலை முடிச்சிருக்கோம், அமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்க அந்த செயல்பாடுகளை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும்.